single day. I'm gonna make something great. That's my Hi guys, welcome back to Glam Girl. Today channel நீங்க பார்க்க போறது வந்து ஸ்வீட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜவ்வர்ஸ் எல்லாமே நான் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் நல்லா நார்மல் வாட்டரில் ஊற வச்சுருங்க. எதுக்காக நான் இந்த ஊற வைக்கிற சோக்கிங் ப்ராசஸ் சொல்கிறேன்னா, சீக்கிரமாக இது வந்து வேகணும். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு ½ hour நீங்கள் நல்லா சோக் பண்ணிக்கோங்க. ½ hourக்கு அப்புறம் சோக் பண்ணக்கப்புறம் நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு விசில் குக்கரில் குக் பண்ண தெரியும்னா நீங்கள் நார்மலாகவே இது குக் பண்ணிக்கலாம். ஸோ கலருக்காக நான் வந்து குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கேஷ்யூ நட்டு, அப்புறம் ஆல்மண்ட்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கலருக்காக மட்டுமே இதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ண உடனே பாருங்களேன், அதுலேருந்து அந்த எல்லோயிஷ் ஆரஞ்ச் அந்த கலர் டேர்ன் ஆகும். நம்ம ஃபுல்லாகவே வந்து குங்குமம் போட்டு பண்ண முடியாது, அதெல்லாம் ஒரு பிஞ்சுக்காக நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் கலர் பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு அப்புறம் எடுக்கலாம். இப்போது 3 விசில் விட்டுட்டோம். ஃபுல் ப்ரெஷர் போனதுனால இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா குக் ஆகிருக்கு ஜவ்வரிசி. ஏன்னா நீங்கள் ரொம்ப விட்டுட்டிங்கன்னா குக்கரில் தெரியாது, அப்புறம் தண்ணி இல்லாமல் கருகிடும். அதனால் பார்த்து நீங்கள் செய்யுங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால். ஃபுல்லாகவே நல்லா பாயிலாக இருக்கணும் ஜவ்வரிசி, இல்லைன்னா அது அப்படியே நம்ம பல்லில் அப்படியே ஒட்டும். அதுக்கப்புறம் இந்த ½ ஸ்பூன் வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ராக்னஸ்க்காக. நான் கீ டேஸ்ட், இது ஹல்வான்ற டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் ரொம்ப லைட்டாகவே இருக்குது. ஸோ ஒரு பிஞ்ச் வந்து நான் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் கலர் பவுடர் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ கலருக்காக நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ½ ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கேசரிக்கு யூஸ் பண்ணுற பவுடர் கலர் தான், நான் ரெட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா கலர் வந்துடுச்சு, கலர் ஹல்வாக்கு. இல்லை நான் 2 கப் வந்து ஜவ்வரிசி எடுத்துருந்தேன். இதில் வந்து நான் 1 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்வீட்னஸ்க்காக ரொம்ப நம்ம கீ கேஷ்யூ நட்ஸ் அதை மாதிரிலாம் போடாமல் ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஸ்வீட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 90% ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கேஷ்யூ நட், நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய், இந்த ஆல்மண்ட்ஸ் எல்லாம் போட்டுருங்க. இது எல்லாமே போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு எடுத்தால் ஸ்வீட்டான ஜவ்வரிசி ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ட்ரை ஆனதும் இது ஹல்வா கன்சிஸ்டன்சியில் மாறிடும். ஸோ சூப்பரான ஆல்மண்ட் ஜவ்வரிசி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி நீங்கள் என்ன சஜஷன் சொல்லனாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங். பை பாய்.